ஹாய், எல்லாருக்கும் மன்மத வணக்கம். யாரு பார்த்து நம்ம ஊருக்கார போய் சத்த மாதிரி இருக்கு. எனக்கு சின்ன ஒரு குறை எப்பவுமே இருந்துட்டே இருந்துச்சு. எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. என்னடா நியூ இயர் வந்தாச்சுன்னா இளையராஜா பாட்டு போடுறாங்க, பொங்கல்னாச்சுன்னா இளையராஜா பாட்டு இருக்குது, ஒரு தீபாவளிலாம் இளையராஜா பாட்டு இருக்குது, இந்த சுதந்திர தினத்தை மட்டும் இளையராஜா பாட்டு இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தம் இருந்துச்சு. ஏன்னா நான் இளையராஜா அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ரசிகன். என்னடா சுதந்திர தினத்தை மட்டும் நம்ம இளையராஜா போடாமல் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஏன்னா எப்போ எந்த சுதந்திரம் எடுத்துக்கிட்டாலுமே இளையராஜா பாட்டு வந்துட்டு இருக்காது. நம்ம அர்ஜுன் அவர்கள் நடிச்ச பார்த்தீங்கன்னா தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் படத்தில் வர இந்த படம் தான் வந்துட்டு எப்போவுமே சுதந்திர தினத்துக்கு வந்து நம்ம ஆளுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த குறைய இந்த 80வது சுதந்திர தின விழாவில் நிறைய பேர் வந்துட்டு அதை தீர்த்து வச்சிருக்கிறாங்க. இளையராஜா பாட்டை வந்துட்டு போட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னன்னாங்கன்னா, எல்லாரும் சுதந்திர தினத்துக்கு வந்துட்டு இந்த சுதந்திர தேசபக்தி பாடல் போட்டு வந்துட்டு இது பண்ணுவாங்க. அதானே உலக வழக்கம். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் வந்துட்டு இசையமைச்சு, அவர் சுதந்திரத்துக்காக அந்த பாட்டை வந்து இசையமைக்கலை, அவர் இசையமைச்சது வேற, அதாவது ஒரு காஜி பாட்டு. அந்த பாட்டை வந்து போட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இட்ஸ் a ஸ்டேட்மெண்ட். அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புகிறான். இந்த 80வது சுதந்திர, பொதுவாகவே 80வது சுதந்திர தினம்ன்ட்டு இல்லை, பொதுவாகவே எந்த சுதந்திர தின விழாவாக இருந்தாலுமே எல்லா மாநில, அதாவது அண்டை மாநிலமான கேரளாவாக இருக்கட்டும், இல்லை ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, இப்படி நீங்கள் வடக்க எந்த டெல்லி கில்லி எங்கே எடுத்துக்கிட்டாலும் சரி தான், எந்த மாநிலமாக எடுத்துக்கிட்டாலுமே அந்த இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸு சோசியல் மீடியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் இந்திய சுதந்திரத்துக்காக போராடினா அவங்க மாநிலத்தை சார்ந்தவங்களுடைய நினைவுகளை வந்துட்டு, தியாகங்களை வந்துட்டு நினைவுபடுத்துவாங்க. அதை பற்றின ஒரு வீடியோஸ் அதெல்லாம் போடுவாங்க செய்தி சேனலில் அண்ட் சோசியல் மீடியாவில். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரப்பட்ட போராட்டத்தில் கலந்துக்கிட்ட வீரர்களை வந்துட்டு பெருமைப்படுத்துவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த வருஷம் சுதந்திர தினத்தை பார்த்தீங்கன்னா எந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றின பேச்சுமே எந்த நியூஸ் சேனல்லையும் கிடையாது, எந்த சோசியல் மீடியாலையும் கிடையாது, எதுலேயுமே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு நியூஸ் சேனலில் வாழும் தியாகி இல்லை வாழும் தியாக தலைவி தானே, ஆமாம் வாழும் தியாக தலைவி அவரை பற்றி தான் ஒரே பேச்சு, ஒரே ரீல்ஸு வீடியோஸு எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாழும் தியாக தலைவி பற்றி தான் இருந்துச்சு. ஒரு செய்தி ஊடகத்தில் கூட ஒரு சுதந்திர தினத்துக்காக போராடின தமிழ்நாட்டில் அவ்வளோ தியாகிகள் இருக்காங்க, அவ்வளோ வீரர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி எந்த பேச்சுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த பணம்லாம் வந்துட்டு டிஜிட்டல் ஆகிட்டு பார்த்தீங்களா, அது மாதிரி டிஜிட்டலில் யூபிஐயில் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த பணத்தில் இருக்கக்கூடிய காந்தி தாத்தா கூட மறந்து போயிட்டாங்க, அவரை பற்றி கூட ஒரு நியூஸ் கூட போடலை. தமிழ்நாட்டில் பூலித்தேவனில் ஆரம்பித்து வஉசி, பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் இருந்த நல்லக்கண்ண ஐயா வரைக்குமே சுதந்திர போராட்ட தியாகிகள் தான். அவங்களுடைய தியாகங்கள், அவங்களுடைய அந்த பங்களிப்பு, அந்த சுதந்திர போராட்டத்தை கலந்துக்கிட்ட அந்த வருஷங்கள், இது எதுவுமே ஒரு சின்ன பிட்டு, ஒரு ஸ்லைடு கூட எந்த நியூஸ் சேனல்லையுமே வரல. சரி, நியூஸ் சேனல்ஸ் தான் பேசலப்பா, நம்ம முதலமைச்சராச்சும் அங்கே போயிட்டு அந்த கொடியை ஏற்றிட்டு பேசுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் வந்துட்டு நிதியமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, மரியவேல்சன், அவர் கூட மேக்ஸ் டியூஷன் போகிற வருது. இப்பொழுது தமிழ் தாயின் மூத்த மகன் பேசுவார். விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. எப்படின்னா, அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், கண்டுக்காதீங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு.
ஊடகம் எல்லாம் ஊறுகாய் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சு போச்சுது. தேசபக்தி நாளில், அது எப்படி சொல்கிறது, ஒரு தேசபக்தி நாளில் ஒரு நடிகை பற்றி பேச வச்சானு பாருங்க, அங்கே நிற்கிதுங்க நம்ம ஊடகங்கள். இதெல்லாம் பெருமையா? கடமை. உன்னே வேலை பேச வச்ச கிங் மேக்கர் டைவரு. எனக்கு தெரிஞ்சு அவர் இப்போ சிஎம்மாக இருக்கிற விஜய் அவர்கள் வந்துட்டு அவருடைய கொலிக்காக இருக்கும், நண்பர்களாக இருக்கும், யாரை வேணால் கூப்பிட்டு வரட்டும், அவர் வந்து முன் வரிசையில் உட்கார வைக்கட்டும், இல்லை என்ன வேணால் செய்யட்டும், அது வந்துட்டு அவரோட தனிப்பட்ட விருப்பம். அதை நீங்கள் வந்துட்டு நியூஸ் சேனலில் வந்து கவர் பண்ணுறீங்கல்ல, ஒரு நியூஸை கவர் பண்ணுறீங்கல்ல, இதோ இந்த சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை போட்டுட்டு மற்றது சுதந்திர வீரர்களை பற்றின நியூஸை வந்துட்டு போட வேண்டியதானே. ஒரு சேனல் கூட போடலைங்க. இன்றைக்கி ஜென்சி அந்த தலைமுறைக்கு வந்துட்டு அந்த போராட்டங்களில் கலந்துக்கிட்டவங்களை பற்றின ஒரு வரலாறு தெரியாது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் காட்டினா தான் தெரியும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே இந்த விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஜென்சி தலைமுறை வந்துட்டு அரசியல் பக்கம் லைட்டாக திரும்பி இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன காட்டணும் அப்படின்னாக்கினா, சுதந்திர போராட்டத்தில் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, இந்த தியாகங்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டணும்ல. நியூஸில் எதுவுமே காட்டல. அதை விட்டுட்டு ஒவ்வொரு நியூஸ் சேனலும் த்ரிஷா செய்த செயல், த்ரிஷா பின்னாடி இருந்த பெண் செய்த செயல், அப்புறம் என்னது த்ரிஷாவை பார்த்தவுடன் சிஎம் விஜய் அவர்களின் அப்பா செய்த செயல், அம்மா செய்த செயல். ஷப்பா, செயல் 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 செயல்னு இந்த வடிவில் ஒரு படம் சொல்லுவார் தெரியுமா, யார் பெருசு அடிச்சுக்காமி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஊடகமும் போட்டி போட்டு போடுறாங்க. இவங்க ஒரு கார்டு போட்டாங்கன்னா இவங்க வித்தியாசமாக ஒரு கார்டு போடுறாங்க, இவங்க ஒரு கார்டு போட்டாங்கன்னா அதுக்கு வித்தியாசமாக ஒரு கார்டு போடுறாங்க. ஓ நீ இப்படி வச்சிருக்கியா, நான் எப்படி வைக்கிறேன் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைட்டில் வச்சு அதுக்கு ஒரு கார்டு போடுறாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்து மானமுள்ள டிவிக்காரனே கொதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓ என்னையா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். பாதி உயிர் போய் குத்துயிரும் கொலையுமா உட்காந்துருக்கேன். அதான் என் நிலமை. இனிமேல் மதுரையில் நான் எப்படி வீட்டை விட்டு வெளியே போவேன், 4 மக்கள் மனுஷன் மூஞ்சில் எப்படி நான் முழிப்பேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வெளிநாட்டிலையோ இல்லை வேறு மாநிலத்திலேயோ இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட போயிட்டு உங்கள் ஊரில் எப்படா சுதந்திரத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நண்பன்ட்டையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்டையோ காட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பார்த்து என்ன செய்வான், சிரிப்பான்டே என்னடா நடக்குது உங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லி சிரிப்பானா, சிரிக்க மாட்டானா. ஒரு நாளைக்கு கோழி இருக்குது பார்த்தீங்களா, கோழி, அந்த கோழி கூட ஒரு 10-12 வாட்டி தாங்க கூவும். ஆனால் இந்த நியூஸ் சேனல் இருக்காங்க பாருங்கள், கூவிக்கினே இருக்கிறாங்க. இந்த ஆடிக்கினே இருப்ப மாதிரி கூவிக்கினே இருக்கிறாங்க. நாங்கள் கூவிக்கிட்டே இருப்போம் மாதிரி கூவிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கலாட்டா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்க, அந்த சேனலுக்குலாம் பேசாமல் கலாட்டான்னு பேர் வச்சுக்கலாம், சில்லாட்டான்னு வச்சுக்கலாம். இந்த பாலிமர் நியூஸ்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த நியூஸுக்கெல்லாம் பேசாமல் பொறுமை சாமி பொறுமை. நீங்களே ஒரு கமெண்டில் ஒரு பேரை சொல்லிட்டு போங்க. எனக்கு ஏன்னா வாயில் வந்து வேறு மாதிரி பேர் வருது. இந்த தொந்தி டிவின்னு ஒன்று பார்த்தீங்களா, தொந்தி டிவி, அது தொந்தி வெடித்தாலும் பரவாயில்லடா, நான் புகழ்ந்துக்கிட்டே இருப்பேன்டா, நான் இப்படி தான்டா பண்ணேன் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயோ முடியல எப்பா. நியூஸ் சேனலாக இது என்னென்னு நமக்கு தெரியல. நியூஸ் சேனல்லாம் எப்போ முன்னாடியே வேலை போயிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இப்படி இந்தளவுக்கு கூவக்கூடாதே ஐயா. என்ன கூவல், சுதந்திர தினத்தன்னைக்கு இவங்க உட்காந்து அந்த ட்ரெஸ் கோட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இது ஒரு கலரு, இது ஒரு கலரு, இது ஒரு கலரு, பார்த்தீங்களா இது ஒரு கலர் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு டீகோட் பண்ணிட்டுருக்கானுங்க அவனை உட்காந்துருந்துக்கிட்டு. அந்த சைடு என்னன்னா சிஎம் அவர்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. அவர் அதையும் எலெக்ஷன் பிரச்சாரம் மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. பை எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ ஆக்சுவலாக வந்து மைனாரிட்டியாக இருக்கிறாங்க, எப்படியாச்சும் மெஜாரிட்டி வந்துடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கவலை தான் அவருக்கு இருக்குது. இங்கே கிரவுண்டில் என்ன நடந்துட்டு இருக்குது, மக்களுக்கு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது, எதை பற்றியும் ஒரு கவலையே கிடையாது, ஒரு பிரச்சனை அவர் கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியுமா தெரியல தெரில, இவங்க சொல்கிறாங்களா சொல்ல மாட்டாங்களோட தெரில. அவர் அதை பற்றி எதையுமே கண்டுக்க மாட்டாரு. அவர் பாட்டு எலெக்ஷன் கேம்பெயினில் எப்படி இருக்கிறாரோ அதே ஃபார்மெட்டில் தான் ஸ்கிரிப்ட் அவங்க கையில் கொடுத்துட்றாங்க. அதை பார்த்து அவர் பாட்டு படிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறார். முந்தானத்து கர்நாடகாவில் 3 பேரை சுட்டு கொண்டாங்க, 3 தமிழர்களை. அதுக்கு வந்துட்டு நேற்று நைட்டு 9 வரைக்கும் ஒரு ட்விட்டரில் வந்துட்டு ஒரு அறிக்கை ஒன்று போட்டிருக்காரு. 121 வேர்ட்ஸில் ஒரு அறிக்கை தமிழ்நாட்டு முதலமைச்சர் போட்டிருக்கிறாரு. ஆக்சுவலாக அவங்க சுட்டது கர்நாடகாவில், அவங்க கர்நாடகாவில் வாழ்கிறாங்க, இருந்தாலும் தமிழர்கள், அதாவது பக்கத்து மாநிலத்தை வாழக்கூடிய தமிழர்கள். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாக்கினா தமிழக முதல்வர் வந்துட்டு குரல் கொடுக்கணும், அதுக்கு வந்துட்டு அந்த நீதியை வந்துட்டு பெற்றுக் கொடுக்கணும், அதை எந்த மாதிரி முறையிடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு அறிக்கை விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை விட்டுருக்கிறாரு. இதில் அடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க 100 நாள் ஆட்சி சாதனை அப்படின்னு சொல்லிட்டு. நானும் தேடி பார்த்தேன். பாலா ஒரு இன்டர்வியூவில் கொடுப்பார் பார்த்தீங்களா, ஒரு ரியாக்ஷன்.
அந்த மாதிரி சுந்தரராஜன் அவர்கள் சொல்கிற மாதிரி இதில் ஒன்றும் இல்லை கிழிச்சு போட்டு போடா அப்படின்ற மாதிரி ஆகி போச்சுது. அதுக்கு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. 100 நாளில் 1,00,000 கோடி முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதனைன்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு அது என்னது 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு சாதனை சொல்கிறாங்க. அப்புறம் காமராஜர் பேரில் பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டம், அப்புறம் பார்த்திங்கன்னா 6 கோடி பயிர் கடன் திட்டம், கடன் தள்ளுபடி திட்டம். இதெல்லாம் எப்படின்னாக்கினா அதே டெய்லர் அதே வாடகைன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான். அதே டெய்லர் அதே வாடகை தான். அதை வந்துட்டு கொஞ்சம் பேரெல்லாம் மாற்றிருக்காங்க. இவங்க இந்த 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு மக்கள் வந்துட்டு மின்சாரம் வந்துட்டு 1000 ரூபா கட்டின இடத்துல நான் 3000 கட்டுறேன், நான் 3000 கட்டின இடத்துல இன்றைக்கி வந்து நான் 6000 ரூபா கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்னன்னா நான் 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 1,00,000 கோடி அப்படிங்கிறது ஒரு MOE தான். இதை பார்க்குற ஒரு சாதாரண மனுஷன் நினைப்பானாங்கன்னா, ஓ அடடா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லி நினைப்பான். இவங்க என்ன சொல்கிறாங்க, சுமார் 1,00,000 அவர் மாதிரி பேசிடக்கூடாது 1,02,000 ஓகே 1,02,514 கோடி சரிங்களா. இந்த 1,02,514 கோடியில் வந்துட்டு முதலீட்டாளர்கள் வந்துட்டு முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க முதலீடு பண்ணலை இன்னும். அதாவது கபாலி தானே ஒரு பொன்னம்பலம் ஒரு படத்தை சொல்லுவார், இனிமே தான் வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் நடுவணும். இந்த மாதிரி ஆக்சுவலாக இது ஒரு கமிட்மெண்ட் தான். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னாக்கினா, ஒரு நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிறுவனம் சொல்லும், நாங்கள் இங்கே இவ்வளவு பணம் வந்துட்டு முதலீடு செய்ய ஒரு திட்டம் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து அரசுக்கிட்ட வந்துட்டு ஒரு ஒப்பந்தத்தை வந்து போடுவாங்க. அது என்னன்னாக்கினா MOU அப்படி இல்லைங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஏதாச்சும் ஒன்று MOU இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. அதுக்காக 1,00,000 கோடி வந்துட்டு தமிழகத்துக்கு வந்துட்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இன்னும் வரல. என்னன்னாக்கினா இந்த ஒரு நம்பர்ஸ் காட்டுறதுக்கு வேணால் தேவைப்படும். பார்த்தீங்களா, நாங்கள் 100 நாளில் இவ்வளோ லட்சம் கோடி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் மட்டும் நீங்கள் காட்டிக்கலாம். ஆனால் இன்னும் வந்துட்டு அதை செயல்படுத்திட்டாங்களா அப்படின்னாங்கன்னா இன்னும் செயல்பாட்டெலாம் ஒன்றும் வரல. இது ஒரு MOA போட்டு வச்சுருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த 100 நாட்களில் டிவிக்கு ஆட்சியில் மாற்றம் அப்படின்னு ஒரு டிபேட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு ஷோ ஒன்று பண்ணாங்க. அதை நான் பார்த்தேன் நேற்று. அதில் பார்த்திங்கன்னா டிவிக்கு சார்பாக பார்த்திங்கன்னா 3 பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த சைடில் ஆப்போசிட் பார்ட்டி 3 பேர் கலந்துக்கிட்டாங்க. இவங்க வந்துட்டு கேட்குறாங்க, என்னென்ன மாற்றம் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆப்போசிட் சைடில் இருந்துட்டு இந்த மாற்றம் அப்படின்னு தான் பதில் சொல்லணும். ஆனால் அவங்க என்னன்னாக்கினா அந்த கொஸ்டினையே அப்படியே ட்ரிகர் பண்ணி அதை அப்படியே வேறு ஆங்கிளில் கொண்டு போயிட்டு அதை அப்படியே வந்துட்டு நீத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு ஒன்று புரியல. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கினா, நாங்கள் வந்துட்டு 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறோம், அப்புறம் வந்துட்டு காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம், 200 யூனிட் ஃப்ரீ கொடுத்துருக்குறோம், வீடுக்கு திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற திட்டம் தான். அதுக்கு வந்துட்டு இவங்க பேரை மட்டும் மாற்றிருக்கிறாங்க. அந்த காலை உணவு திட்டத்தில் பார்த்திங்கன்னா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது இப்போ வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இது வந்துட்டு இன்றைக்கி புதுசுலாம் கிடையாது. இது ஆல்ரெடி ஏடிஎம்கே ஆட்சியில் பண்ணியிருக்கிறாங்க, டிஎம்கே ஆட்சியில் பண்ணியிருக்கிறாங்க. சொல்லணுன்னா இதை விட அதிகமாகவே அவங்க வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் அது எல்லாமே அந்த பிஸ்னஸாக மாறிச்சா இல்லைனா இன்வெஸ்ட்டாக ஆகிடுச்சா அப்படின்னாங்கன்னா கிடையாது. இது ஒரு MOE தான் போட்டிருக்காங்க. இப்போ அவங்க வந்துட்டு அதை வந்து நீங்களும் போடலாம், நானும் கூட ஒரு கம்பெனி வச்சுட்டு நானும் கவர்மெண்ட் கூட போய்ட்டு பண்ணலாம். அதை நானும் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். அது வந்துட்டு இதில் பெருசாக ஒரு நிறைய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னாக்கினா ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக கிரவுண்ட் லெவலில் பார்த்திங்கன்னா 1000 பிரச்சனை போயிட்டுருக்குது. ஆனால் அதை பற்றி யாருமே எதுவுமே பேச மாட்டுறாங்க. இங்கே நம்ம அதை பற்றி நம்ம வந்துட்டு இது எதுவும் இவங்க நக்கல் அடிக்கிற மாதிரியே இப்போ நான் வந்துட்டு ஒரு நார்மலான யூடியூபர் தான். நிறைய பேர் நிறைய பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய செய்தியாளர்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு கேட்குற கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டுறாங்க. கீழே வந்து கமெண்ட்டில் வந்துட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது என்ன மாதிரி மனநிலைன்னு தெரில. ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் வந்து நல்லா போகணும், நமக்கு வந்துட்டு நல்ல கவர்மெண்ட் அமையணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கான கேள்விகளை நிறைய பேர் கேட்பாங்க. அதை நம்ம தான் வந்துட்டு கரெக்டாக ஓகே இதில் ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரங்களே வந்துட்டு சுட்டி காட்டணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த முருகர் விஷயத்தில் பார்த்திங்கன்னா அந்த மைக்கேல் அப்படிங்கிற ஒரு பையனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவர்லாம் ட்விட்டரில் வந்து அவ்வளோ ஆபாசமாக பேசியிருக்காரு. அதெல்லாம் வந்துட்டு நம்ம வெளியே சொல்ல முடியாது அந்தளவுக்கு. ஆக்சுவலாக ஒரு மதத்தை வச்சு நீங்கள் வந்துட்டு அரசியலே பண்ணக்கூடாது. பட் இன்றைக்கி சட்டமன்றத்தில் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. நான் அன்பின் வழி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே வந்துட்டு மதமோ சாதியெலாம் கிடையாது. இது தமிழ்நாட்டுக்கான அரசு.
அந்த அரசுக்கு ஒரு இது இருக்குது, அரசு வந்து அரசியல் கொடுத்த சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தைப்படி தான் ஆட்சியை நடத்துமே தவிர இது மதத்தோட ஆட்சி அப்படிங்கும்போது இது வந்துட்டு பெரிய பிரச்சனையாக தான் மாறும். இப்போ ஆப்போசிட்டில் இருக்க என்ன பார்ப்பான், அப்போ நானும் குரான் எடுத்து வரேன் அப்படிம்பான். இன்னொரு பக்கம் இந்துத்துவக்காரன் என்ன பண்ணுவான், நான் பகவத்கீதை எடுத்து வரேன்பான். இங்கே தமிழ் தேசியத்தை என்ன பண்ணுவான், இப்போ நான் வரும்போது திருக்குறள் எடுத்து வரேன் அப்படிம்பான். அப்படிங்கும்போது இது வந்துட்டு வேறு மாதிரி போகும். இப்போ வந்துட்டு நீங்கள் நார்த்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை தான். இவங்க வந்து மதத்தை வந்து திணிச்சு அங்கே மதவெறி ஊறி போயிருக்குது. பட் இவங்க இதை ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு நமக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அந்த ஆள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து இவ்வளோ நாள் கழிச்சுன்னு தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் அந்த அரெஸ்ட்டும் வந்துட்டு எவ்வளோ நேரம் நிற்க போகுது நமக்கு தெரியல, அது விட்டுருவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழகத்தில் முருகன் அப்படின்னாக்கினா அது தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ கிறிஸ்டினாக இருக்கவங்களும் முருகனை வழிபடுறாங்க, முஸ்லீமாக இருக்கவங்களும் முருகனை வழிபடுறாங்க. அந்த சமயத்தில் போயிட்டு ஒரு கொச்சையான வார்த்தைகளை போட்டு ட்விட்டரில் பேசுகிறது அப்படிங்க நம்ம அட்டென்ஷன் சீக்கிங்கான பண்ணுறோமா, எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணுறாங்களா இல்லை வேணுக்குனே பண்ணுறாங்களா நமக்கு தெரில. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் ஒழுங்காக அரசு என்ன பண்ணுது, அந்த அரசு பண்ணுறதுல என்ன ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு சொன்னால் அதை ஏற்றுக்கிற மனசு வந்துட்டு வேணும் தொண்டர்களுக்கு. இது என்ன த்ரிஷா வந்துட்டு முட்டு கொடுக்க முடியாமல் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னாங்கன்னா தங்கச்சி ஆக்கி விட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா ஒரு கொலிக்கு அவர் கூட நடித்ததுனால அவங்க வந்துட்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதையும் மாற்றிட்டாங்க. ஸோ இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரில. இந்த 100 நாளில் நமக்கு தெரிஞ்சு இந்த மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னாங்கன்னா அந்தளவுக்கு ஒரு மார்க்கும் கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 0 மார்க் தான் கொடுக்கணும். நான் மட்டும் சொல்லலை, நிறைய பப்ளிக்கும் இதை சொல்கிறாங்க. அந்த பப்ளிக் சொல்கிறதெல்லாம் இந்த நியூஸ் சேனல் வந்து போடாது. இந்த நியூஸ் சேனல் எதை போகணும் அப்படின்னாக்கினா இவங்களுக்கு எது திருப்தியாக இருக்குமோ அதை மட்டும் தான் தூக்கி போடும். ஸோ அதனால் இவங்களும் அதை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த ரீல்ஸ் போடுற குரூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேவை ஒரு ரீல்ஸ் தான். நான் அந்த டிபேட்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் அந்த ஆப்போசிட்டில் இடுமனம் கார்த்திக் வந்து அழகாக சொல்லியிருப்பார். இவங்களுக்கு தேவை அந்த ரீல்ஸ் கட்டுக்கான ஒரு கண்டென்ட்டு. அதை கட் பண்ணிட்டீங்கன்னாக்கினா அவங்க ரீல்ஸை போட்டு தள்ளிகிட்டே இருப்பாங்க. மற்றபடி கிரவுண்ட் ஒர்க்கில் என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத பற்றி கவலையே கிடையாது. இன்றைக்கி மேகமலையில் பார்த்தீங்கன்னாக்கினா அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்த காலி பண்ண சொல்கிறாங்க. அவங்க பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. இது 28ஆம் தேதி துணை இராணுவத்தை வேறு கொண்டு போய் இறக்குறாங்களாம். அப்படி இறக்கும்போது அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இப்படி நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த வர 100 நாட்களில் ஆஹா இந்த 100 நாளில் செமையாக பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஆட்சி அமைஞ்சிருச்சு அப்படின்னாங்கன்னா நமக்கும் சந்தோஷம்தான். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் மன்மத வணக்கம்.